ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார்த்திகை மாதம் முதல் நாள் நிலைவாசலில் விளக்கேற்றி பூஜை செய்ய போகிறேன். அதை இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நிலைவாசலை ஒரு ஈரத்துணி வச்சு துடைச்சி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் தடவி பொட்டு வச்சுட்டேன். ஒரு சிலர் நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டியே குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காமல் நம்ம கடவுளுக்கும் நம்ம மனசாட்சிக்கும் உண்மையாக இருந்து நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. கார்த்திகை மாதம் முழுவதுமே நிலைவாசலில் விளக்கு வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது. நூல்களில் இந்த கார்த்திகை மாதத்தை விளக்கிடும் மாதம் அப்படின்னே குறிப்பிட்டிருக்காங்க. வாசலில் இருக்க துளசி செடிக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுட்டேன். கேரளாவில் நிறைய பேர் வீட்டுக்கு வெளியே தான் விளக்கு வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதுவும் துளசி செடி வச்சுருப்பாங்க, அதில் விளக்கு வச்சு சாமி கும்பிட்றது நான் பார்த்துருக்கேன். வீட்டு வாசலில் மங்களகரமாக மஞ்சள் குங்குமம் வச்சு மாவிலை தோரணம் கட்டியாச்சு. இது ஒரு பாசிட்டிவ் வைப் தரக்கூடியது. அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சிடலாம். புது அகல் விளக்கு தான் வாங்கணும்னு கட்டாயம் கிடையாது. நம்மகிட்ட இருக்க அகல் விளக்கையை நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது பச்சை கற்பூரம். இது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் தரக்கூடியது. இது நாட்டு மருந்து கடைகளில் இப்போ சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கி. நம்ம இது ஒரு சிறிதளவு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வீடு அப்படி ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்போடையும் இருக்கும், ஒரு நல்ல நறுமணமாகவும் இருக்கும் விளக்கு எரியும் போது. விளக்கை ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு நம்ம விளக்கேற்றலாம், அல்லது இந்த மாதிரி வாழை இலை கிடச்சதுன்னா அந்த மாதிரி கட் பண்ணி வச்சு விளக்கேற்றிக்கலாம். பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ சிலைகளுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். குபேர பானை, இதில் 5 பானை வரும். முதல் பானையில் அரிசி, 2வது பானையில் பருப்பு, 3வது பானையில் உப்பு, 4வது பானையில் வெல்லம், 5வது பானையில் கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம். இந்த 3 பொருளும் நான் வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம வீடு செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் நிரப்பியிருக்கேன். இது ஆன்லைனில் நான் வாங்கினது. மகாலட்சுமி அருள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு துளசி செடிக்கு விளக்கு ஏற்றி தீப தூப ஆராதனைகள் காமிச்சிட்டேன். அடுத்தது நிலைவாசலில் விளக்கேற்ற போகிறேன். நிலைவாசலில் காலை மாலை 2 நேரத்துலையுமே விளக்கு வைக்கலாம். நான் மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றுறேன். நான் கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே நான் மாலை நேரத்தில் எங்கள் வீட்டில் செஞ்சு பழக்கப்பட்டதுனால நான் அதையே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று, காலையில் எழுந்திரிச்சி என்னால் பூஜை பண்ண முடியாது, குழந்தைங்க இருக்கிறதுனால அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும். முடிஞ்சவங்க 2 நேரத்துலையும் விளக்கு வைங்க. நான் வீட்டிலலாம் இந்த மாதிரி நிலைவாசலில் விளக்கு வைப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாமி கும்பிடும்போது எப்போவுமே கடவுள்கிட்ட அது வேணும் இது வேணும்னு முதல்ல கேட்க மாட்டேன். எனக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களுக்கு எல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். இனிமேல் கிடைக்க போகிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுவேன். எது எனக்கு நல்லதோ கடவுளே, அதுவே கடவுளே நீ நடத்திக்கோ அப்படின்னு நினச்சி தான் நான் சாமி கும்பிட்றேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில். பூஜை ரூமில் கண்ணாடி வச்சா ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் இருக்க செல்வம் பல்கி பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். இதை ஏற்கனவே பூஜை டிப்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நம்ம சேனலில், அங்கே போய் பாருங்கள். விளக்கேற்றி தீபதூப ஆராதனைகள் காமிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.